ஹலோ! வெல்கம் டூ Fluent Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Affinity Vector சாஃப்ட்வேர்னா என்ன? அதேபோல அது Adobe Illustrator சாஃப்ட்வேரோட ஒப்பிடும் பொழுது என்ன மாரியான டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிராபிக் டிசைனர் இல்லன்னு சொன்னா, நீங்க கிராபிக் டிசைனிங்க்கு ஒரு பிகினரா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன மாரியான சாஃப்ட்வேர இதுக்கு பிறகு நீங்க வொர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ முழுமையா இந்த வீடியோவ பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம். அஃபினிட்டி சாஃப்ட்வேர்னா என்ன? அதேபோல அது அடோப் சாஃப்ட்வேரோட என்ன மாரியான டிஃபரன்ஸ் இருக்கு? நீங்க எந்த மாரியான சாஃப்ட்வேர யூஸ் பண்றது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோ முழுமையா பார்க்கறதன் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அஃபினிட்டி அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் பாப்புலரான ஒரு Canva அப்படின்ற சாஃப்ட்வேரால நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த அஃபினிட்டி பை Canva அப்படின்னு சொல்றது. அப்போ அஃபினிட்டி சாஃப்ட்வேர எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே எடுத்துட்டு வந்திருந்தோம். அந்த வீடியோவ பார்த்து உங்களுக்கு வந்து அஃபினிட்டி சாஃப்ட்வேர ஃப்ரீயா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க அஃபினிட்டி சாஃப்ட்வேர இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி இன்டர்ஃபேஸ்ல வரும். அப்போ நம்ம வந்து இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்ற சாஃப்ட்வேரோட கம்பேர் பண்ற நேரத்தில, இந்த அஃபினிட்டில பார்த்தீங்கன்னு சொன்னா, வெக்டர், பிக்சல்ஸ், லேஅவுட் அப்படின்னு இருக்கு. அதேபோல இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ரீடச்சிங், கலர் கிரேடிங்ஸ், டைப்போகிராஃபி அப்படின்னு இன்னும் ஆப்ஷன்ஸ் நமக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, Adobe Illustratorம் இந்த Affinityல இருக்கக்கூடிய இந்த வெக்டர் அப்படின்ற பார்ட்டும் தான் ஒரு ஈக்குவலான ஒரு சாஃப்ட்வேராக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, Adobe Illustratorக்கு ஒரு போட்டியான ஒரு சாஃப்ட்வேரா இந்த Affinity வெக்டர் சாஃப்ட்வேர ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேபோல பிக்சல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, Photoshopஓட லிங்க் ஆக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது வந்து இந்த வெக்டரும், Adobe Illustratorம் என்ன மாரியான டிஃபரன்ஸ் இருக்கு? உங்களுக்கு அதில என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் அஃபினிட்டி வெக்டர் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, வெக்டர் ஆர்ட் டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த அஃபினிட்டி வெக்டர்ன்னு சொல்றது. அப்போ இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, லோகோ டிசைனிங், ஐகான் டிசைனிங், வெக்டர் இல்லஸ்ட்ரேஷன், பிராண்டிங் ஆர்ட் வொர்க்ஸ், அதேபோல சோசியல் மீடியா கிராபிக்ஸ், ஃபிளட் ஆர்ட் டிசைனிங், கார்ட்டூன் டிசைனிங் போன்ற வேலைகள இல்லஸ்ட்ரேட்டர்ல செய்ற வொர்க் செய்ய நமக்கு வந்து இந்த அஃபினிட்டி வெக்டர்ல வந்து இன்னும் ஸ்மூத்தாக செய்யக்கூடிய மாதிரி இந்த சாஃப்ட்வேர வந்து இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அஃபினிட்டி சாஃப்ட்வேர் இன்னைக்கு உலகத்தில ஃபேமஸாக இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய ஸ்பீட், ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லோ பிரைஸ் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, யூசர் இன்டர்ஃபேஸ் அதில கிளீனான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு தந்திருக்காங்க. அதேபோல லோ RAM இருக்கக்கூடிய பிசில கூடி எங்களுக்கு வந்து ஸ்மூத்தா இத வந்து ரன் பண்ணலாம். சாதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, Adobe Illustratorன்ற சாஃப்ட்வேர நம்ம ஓப்பன் பண்றதுக்கு நமக்கு ஒரு 20 செகண்ட் மாதிரி போகும். நல்ல பெர்ஃபார்மன்ஸான மெஷின்ல நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, 20 செகண்ட்ல தான் இந்த இல்லஸ்ட்ரேட்டர்ன்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். பட் நீங்க அஃபினிட்டி சாஃப்ட்வேர நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இது ஓப்பன் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து குறைஞ்சது 3 டூ 5 செகண்டுகளுக்கு இது வந்து ஓப்பன் ஆகிரும். ஸ்டார்ட் அப் ஸ்பீட பார்த்தீங்கன்னு சொன்னா, அஃபினிட்டி ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாரி இருக்கும். அதேபோல நீங்க இந்த அஃபினிட்டி சாஃப்ட்வேர ஒன் டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும். அதேபோல மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த அஃபினிட்டி அப்படின்னு சொல்றது. அண்ட் நீங்க வந்து Canvaல இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர்ஸ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு Canva ஏஐ ப்ரோ பிளான் ஒன்று மாத்திரம் இருந்தா மட்டும் போதும். Canva இல்லாம உங்களுக்கு வந்து இத நார்மலாவே Adobe Photoshop Illustrator யூஸ் பண்ற மாரி உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் Illustrator சாஃப்ட்வேர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கட்டாயம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு தேவ. அண்ட் ஸ்டூடண்ட் ஃப்ரீலான்சருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது நெறைய காஸ்ட்டா இருக்கும் Illustrator யூஸ் பண்றது. அண்ட் நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா வொர்க் பண்றீங்க, ஸ்டூடண்ட்ஸா வொர்க் பண்றீங்கன்னு சொன்னா, Affinity தான் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னு சொன்னா, உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற நேரத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட்டா இருக்கும் அஃபினிட்டி சாஃப்ட்வேர். அதேபோல அஃபினிட்டில யூஸ் பண்ணக்கூடிய ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்மால் ஃபைல் சைஸா இருக்கு. அதேபோல லோ எண்ட் மெஷின்ஸ்ல ரைட் உங்கள்ட்ட 2 ஜிபி மாரி இருக்கக்கூடிய மெஷின்ஸ்ல கூடி இந்த அஃபினிட்டி சாஃப்ட்வேர வந்து ஸ்மூத்தா ரன் பண்ணலாம். பட் நீங்க இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர யூஸ் பண்றதுக்கு, அந்த இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் வந்து நல்லா ஹெவியான ஒரு சாஃப்ட்வேர் ரைட்? அதேபோல அத நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களோட மெஷின்ல குறைஞ்சது ஒரு 8 ஜிபி இல்லன்னா 16 ஜிபி RAM தேவைப்படுது. உங்களோட இல்லஸ்ட்ரேட்டர நீங்க வந்து உங்களோட மெஷின்ல ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு. அதேபோல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்லோ ஸ்டார்ட் அப்ன்னு தான் இருக்கும் Adobe Illustrator. நீங்க Illustrator ஓப்பன் பண்ணி பார்த்துறவங்க இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஓப்பன் பண்ற நேரத்தில குறைஞ்சது அது ஒரு 20 செகண்டுக்கு மேல உங்களுக்கு போகும். இது ஓப்பன் ஆகுறதுக்கு Adobe Illustratorன்றது. அண்ட் அதேபோல டூல் அண்ட் வொர்க்ஸ் ஃப்ளோ அப்படின்ற நேரத்தில அஃபினிட்டி சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, சிம்பிள் டூல்ஸ் அதேபோல பென் டூல பொறுத்தவரைக்கும் ஸ்மூத்தான ஒரு நொஜ் ஒண்ணு தரப்பட்ட ஒரு எடிட்டிங்ல பென்ல வந்து உங்களுக்கு ட்ரா பண்றதுக்கு
ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் தந்திருக்காங்க. அண்ட் அதேபோல மாடர்ன் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்கு. ரைட் உங்களுக்கு வந்து இலகுவாக பார்க்குற நேரமே அதில இருக்கக்கூடிய வேலைகள ஈஸியா செஞ்சுக்கலாம். அண்ட் அதேபோல Adobe Illustratorன்ற நேரத்தில அதில அட்வான்ஸ் டூல்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஒரு டூல்ல நீங்க டபுள் கிளிக் பண்ணி அது உள்ள போயிட்டு தான் அதில நெறைய ஆப்ஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் அது பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. ரைட் இப்ப நம்ம சொல்லப்போனா அது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் நீங்க ஒரு பெரிய கம்பெனி ஒன்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த Adobe Illustratorன்றத தான் யூஸ் பண்ணுவாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய பிளக்கிங்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் Adobe Illustrator. நீங்க இதுவரைக்கும் Affinity சாஃப்ட்வேருக்கு பிளக்கிங்ஸ் அப்படின்னு ஒண்ணும் பெருசா வரல. ரைட். பட் Adobe Illustrator பார்த்தீங்கன்னா, காலகாலமா இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்னால, இந்த சாஃப்ட்வேர் வந்து அதிகமான பிளக்கிங்ஸ் இருக்கு. நெறைய வேலைகள் செய்றதுக்கு அதிகமான பிளக்கிங்ஸ் இருக்கு. ஒரு புரொஃபஷனலான வொர்க் செய்றதுக்கு வந்து உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா, Adobe Illustrator மாரியான சாஃப்ட்வேர் தான் நமக்கு தேவைப்படும். அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, சப்போர்ட்டிங் ஃபைல் டைப்ஸ்ன்ற நேரத்தில Affinity சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு எஸ்விஜி, பிஎன்ஜி, ஜேபிஜி, பிடிஎஃப் இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஐ ஃபைல்ஸ் ஏஐன்னு சொல்றது Adobe Illustratorல நீங்க வொர்க் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ வந்து உங்களுக்கு Affinity சாஃப்ட்வேர்ல ஓப்பன் பண்ணலாம். பட் ஓப்பன் பண்ணி வொர்க் பண்ற நேரத்தில சில லிமிட்டேஷன் உள்ளுக்கு தான் வொர்க் பண்ணலாம். 100% எல்லாமே வொர்க் பண்ண முடியாது அந்த வெக்டர் ஃபைல்ல. ஆனா நீங்க Adobe Illustrator யூஸ் பண்ற நேரத்தில பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு Adobe Illustratorன்னு சொல்றதே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நேட்டிவான ஒரு சாஃப்ட்வேர் தான் எதுக்கு ஏஐ ஃபைல ஓப்பன் பண்றதுக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியில ரைட் இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் குறைவு. பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நீங்க துபாய் அங்கெல்லாம் வொர்க் பண்ண போறீங்க. யூரோப் கண்ட்ரியோட வொர்க் பண்ண போறீங்க. Fiverrலலாம் வொர்க் பண்றேன்னு சொன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரிண்டிங் ஃபைல் பார்த்தீங்கன்னு சொன்னா, Adobe Illustrator ஃபார்மட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் ஃபார்மேட் என்னான்னு சொன்னா, Illustrator அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கா வொர்க் பண்ணக்கூடிய லோகோ டிசைனர்ஸ், YouTubeல நீங்க தம்ப்நெயில் செய்றது, ஃப்ரீலான்சிங் நீங்க நார்மலா வொர்க் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு Affinity வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். அதேபோல பிசி சிஸ்டம் ரிக்வயர்மென்ட் எடுத்தீங்கன்னா, Affinity சாஃப்ட்வேர் உங்களோட பழைய கம்ப்யூட்டர்ஸ் ரைட்டா 2 ஜிபி இருக்கக்கூடிய RAM இருக்கக்கூடிய பிசிலயும் வந்து உங்களுக்கு நார்மலா ரன் பண்ணிட்டு போகலாம். பட் Adobe Illustratorன்ற சொல்ற நேரத்தில வந்து புதிய வெர்ஷன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அதிகமான பவர்ஃபுல் லேப்டாப்ஸ் அண்ட் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ரைட். குறைஞ்சது 8 ஜிபி, 16 ஜிபி RAM இல்லாம உங்களுக்கு வந்து Adobe Illustratorர வந்து ஸ்மூத்தா ரன் பண்றது சிக்கலா இருக்கும். அண்ட் அதேபோல இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மைக்குமே Affinity சாஃப்ட்வேர் வந்து பிகினர்ஸ் நீங்க இப்ப டிசைனிங் ஸ்டார்ட் பண்ற ஒருத்தரா இருந்தா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த Affinity சாஃப்ட்வேர் நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அதேபோல ஸ்டூடண்ட்ஸ், ஃப்ரீலான்சர், லோகோ டிசைனர்ஸ், யூடியூபர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓல்ட் வீக்கான லேப்டாப்ஸ் கொஞ்சம் பழைய லேப்டாப்ஸ் எல்லாம் இருக்கு. பட் டிசைனிங் வேலைய சரியா செஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த Affinity சாஃப்ட்வேர போட்டு உங்களுக்கு உங்களோட வேலைகள இலகுவா செஞ்சுக்கலாம். அண்ட் Adobe Illustratorர பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி வந்து நல்லா டிசைனிங் ஏஜென்சிஸ்க்கு, பிரிண்டிங் கம்போசிஷன் ரைட் அதேபோல அட்வான்ஸ் புரொஃபஷனல்ஸா நீங்க வொர்க் பண்றீங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க Adobe Illustratorரே யூஸ் பண்றது உங்களுக்கு பெட்டர் ரைட். நீங்க ஒரு புரொஃபஷனல் டிசைனிங்கா வொர்க் பண்ண போறீங்க ரைட். உங்களுக்கு நெறைய கிளையண்ட்ஸோட நீங்க வொர்க் பண்றீங்க. ஃபாரின் கிளையண்ட்ஸோட வொர்க் பண்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு Adobe Illustrator தான் உங்களுக்கு பெஸ்ட்டான சாஃப்ட்வேரா இருக்கும். நீங்க Adobe Illustrator ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருந்தா, உண்மைக்குமே உங்களுக்கு வந்து Affinity சாஃப்ட்வேர நோவலா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அதில இருக்கக்கூடிய டூல்ஸ வந்து இலகுவாக உங்களுக்கு கேட்ச் பண்ற மாரி இருக்கும். ஏன்னு சொன்னா, Adobe Illustratorல இருக்கக்கூடிய டூல்ட பேசிக் பார்ட்ஸ் தான் உண்மைக்குமே வந்து Affinity சாஃப்ட்வேர்ல நமக்கு தரப்பட்டிருக்கு. அண்ட் இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, Adobe Illustrator அண்ட் Affinity வெக்டர் சாஃப்ட்வேர் என்ன மாரியான டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் எப்படி இருக்குன்ற பேசிக் பார்ட்ட நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் அடுத்த வீடியோல இருந்து நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ சீரிஸ் ஒண்ணு எடுத்துட்டு வரப்போறோம். என்ன மாரின்னு சொன்னா, Affinity சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, Affinity வெக்டர்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் ஒவ்வொன்னையும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஒரு சரளமான ஒரு டியூட்டோரியல நான் எடுத்துட்டு வரப்போறேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க கிராபிக் டிசைனர் பிகினர்ஸா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட்ல இருந்து சரியான முறையில Affinityய படிச்சு உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கிராபிக் டிசைனர் ஆகக்கூடிய மாரியான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் நம்ம எடுத்துட்டு வரப்போறோம். அண்ட் கிராபிக் டிசைனர் புரொஃபஷனலா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு புதிய டூல்ஸ் விடயங்கள தெரிஞ்சுக்கிற மாரியும் இருக்கும். அண்ட் நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னு சொன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோவ பார்த்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, கீழ லைக் ஒண்ணு போட்டுட்டு, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, கட்டாயம் வந்து கமெண்ட் ஒண்ணு போடுங்க. அண்ட் உங்களோட ஃபிரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் ஒண்ணு பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.